Hallelujah, hallelujah. This morning for our meditation, let us turn to Revelation chapter 14 verse 4. இன்று காலையிலும் நம்முடைய தியானத்துக்காக வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிப்போம். ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே, இவர்கள் மனுஷரில் இருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற்பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். These are they which were not defiled with women, for they are virgins. These are they which follow the Lamb whithersoever he goeth. These were redeemed from among men, being the first fruit unto God and to the Lamb. Praise be to the name of the Lord. தேவனுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். We'll just only read one word from, we'll just meditate one word from that verse. இந்த வசனத்திலிருந்து ஒரு வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். That word is, these are they which follow the Lamb whithersoever he goeth. அதுதான் இவர்கள் ஆட்டுக்குட்டியானவர் எங்கே சென்றாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே என்ற வார்த்தை. We all know this speaks about the consecrated servants of God who serve the Lord. இது தேவனுக்கு ஊழியம் செய்யும் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஊழியரை குறிக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். What is the beauty of the servants of God? தேவனுடைய ஊழியரின் அழகு என்ன? They go wherever the lamb goes. ஆட்டுக்குட்டியானவர் எங்கே சென்றாலும் அவர்கள் செல்லுகிறார்கள். Praise be to the name of the Lord. தேவனுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். This morning our meditation will be concerning this word. இந்த காலையிலும் நம்முடைய தியானம் இந்த வார்த்தையை பற்றியே இருக்கிறது. Praise be to the name of the Lord. தேவனுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Once again for God's counsel, let's all lift up our hands and praise God. மறுபடியுமாக தேவனுடைய ஆலோசனைக்காக கர்த்தர் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Amen. Hallelujah. akadabalakatudibikidabakatunaidavaniya. Amen. Hallelujah. Hallelujah. Amen. Hallelujah. 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 Praise be to the name of the Lord. தேவனுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். These are they that follow the Lamb whithersoever he goeth. ஆட்டுக்குட்டியானவர் எங்கே சென்றாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. We find Apostle John saw a beautiful vision where Lamb is standing with 1,40,000 people on Mount Zion. அப்போஸ்தலனாகிய யோவான் கண்ட தரிசனத்திலே நாம் பார்க்கும்போது அந்த சியோன் மலையிலே 144,000 பேர் ஆட்டுக்குட்டியானவரோடு நிற்க கண்டார். What is the beauty? What is the qualification? அதுக்கு அந்த தகுதி என்ன? They go wherever the lamb goes. ஆட்டுக்குட்டியானவர் எங்கே சென்றாலும் அவர்கள் பின் செல்லுகிறார்கள். That's the beauty of the servants of God who are called unto Zion. இதுவே சியோனுக்கு என்று அழைக்கப்பட்ட தேவனுடைய ஊழியருக்கு இருக்கிறதான அழகு. Praise be to the name of the Lord. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Let us see a few characters of the lamb this morning. ஆட்டுக்குட்டியானவரை பற்றி சில சுபாவங்களை நாம் இந்த காலையில் காண்போம். John the Gospel chapter 1 verse 29, John the Baptist says, behold the lamb that taketh away the sins of the world. யோவான் முதலாம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் யோவான் ஸ்நானன் சொல்லுகிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவாட்டுக்குட்டி. Praise be to the name of the Lord. தேவனுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். We find very clearly he is able to testify concerning our Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து தெளிவாக அங்கே சாட்சி கொடுக்கிறார். All the people gave testimony concerning him. இயேசுவை குறித்து எல்லாருமே சாட்சி சொன்னார்கள். John the Baptist gave testimony. யோவான் ஸ்நானன் சாட்சி பகர்ந்தார். Apostles gave testimony. அப்போஸ்தலர்கள் சாட்சி கொடுத்தார்கள். The centurion gave testimony in the crucifixion. நூற்றுக்கு அதிபதி சாட்சி கொடுத்தார். Joseph of Arimathea gave you testimony. அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு சாட்சி கொடுத்தார். We find all the people gave testimony concerning him. இப்படி நாம் பார்க்கும்போது இவர்கள் எல்லாரும் இயேசுவை குறித்து சாட்சி கொடுத்தார்கள். Even once the devil gave testimony, he is the holy son of God. பிசாசு கூட ஒரு முறை நீர் உன்னதமான தேவனுடைய பரிசுத்தர் என்று சாட்சி கொடுத்தான். But here Apostle John the Baptist says, behold the lamb of God. ஆனால் யோவான் ஸ்நானன் சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், இதோ தேவாட்டுக்குட்டி. Even Apostle John sees Jesus as a lamb on Mount Zion. அப்போஸ்தலனாகிய யோவான் கூட சியோனிலே ஒரு ஆட்டுக்குட்டியாக இயேசுவை கண்டார். Praise be to the name of the Lord. தேவனுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். What is the first character of the lamb? ஆட்டுக்குட்டியின் முதல் சுபாவம் என்ன? When you turn to Acts chapter 8 verse 32, அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் அவன் வாசித்த வேத வாக்கியம் என்னவென்றால்,
அவர் ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியை போல அவர் தமது வாயை திறவாதிருந்தார். The place of the scripture which he read was this: he was led as a sheep to the slaughter, and like a lamb dumb before a shearer, so opened he not his mouth. Praise be to the name of the Lord. தேவனுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். We find 4 perfections in the lamb. ஆட்டுக்குட்டியானவரிடம் 4 பூரணம் இருக்கிறது. Lamb is the Lord Jesus Christ. இந்த ஆட்டுக்குட்டி என்று சொல்லும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. Apostle John is seeing the lamb, that's the Lord Jesus Christ. அப்போஸ்தலனாகிய யோவான் கண்ட ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே. Here Jesus has got 4 perfections. இங்கே நாம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவுக்கு 4 பூரணங்கள் இருந்தன. And here we find the first perfection is perfection in the will of God. முதலாவது பூரணம் தேவ சித்தத்தின் பூரணம். When you find the Ethiopian eunuch when he was reading the scriptures, he found he was the lamb dumb before the shearer. அந்த மந்திரி இந்த வேத வாக்கியத்தை வாசிக்கும் போது அங்கே வாசிக்கிறார், மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியை போல அவர் இருந்தார். Praise be to the name of the Lord. தேவனுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். In heart he was the lion of the tribe of Judah. இருதயத்தில் அவர் யூதா கோத்திரத்து சிங்கமானவர். No enemy can stand before him. எந்த சத்துருவும் அவருக்கு முன்பாக நிற்க முடியாது. No devil can stand before him. எந்த பிசாசும் அவரை எதிர்த்து நிற்க முடியாது. But in character he was a lamb. ஆனால் சுபாவத்தில் அவர் ஆட்டுக்குட்டியே. What's the first character in Christ? கிறிஸ்துவின் முதலாவது அந்த சுபாவம் என்ன? He was dumb before the shearer. மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக அவர் சத்தமிடாதிருக்கிறவராய் இருந்தார். That speaks about the perfection in the will of God. அதுதான் தேவ சித்தத்தின் பூரணத்தை காட்டுகிறது. Oh dear church of God, அருமையான தேவனுடைய சபையே, if we have to follow the lamb wherever he goes, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே சென்றாலும் அவரை பின்பற்ற வேண்டுமானால், if our names must be written in the lamb's book of life, ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட வேண்டும் என்றால், we must do the will of God in our body. நம்முடைய சரீரத்தில் தேவ சித்தம் நாம் செய்ய வேண்டும். Praise be to the name of the Lord. தேவனுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Not only doing the will of God, there's a perfection in the will of God. தேவ சித்தம் செய்வது மாத்திரமல்ல, அந்த சித்தத்திலே ஒரு பூரணம் உண்டு. We are called to be dumb before the shearer. மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டி போல நாம் இருக்க வேண்டும். Jesus had all power to open his mouth and justify himself, but he did not justify himself. இயேசுவுக்கு எல்லா அதிகாரமும் வல்லமையும் உண்டு, தான் தன்னுடைய வாயை திறந்து நியாயம் பேசுவதற்கு. Yes, dear church of God, if your names be written in the Lamb's book of life, first of all, you must be dumb before the shearer. உங்களுடைய பெயர் ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட வேண்டும் என்றால் நீங்கள் சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டி போல் இருக்க வேண்டும். People may condemn you, they will accuse you, they will smite you, they will chastise you, but you must keep dumb before, you must keep your mouth shut, then you will see the victory in your lives. ஜனங்கள் உங்களை குற்றப்படுத்தலாம், ஜனங்கள் உங்களை கண்டிக்கலாம், ஜனங்கள் உங்களை எதுவும் செய்யலாம், ஆனால் நீங்கள் சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியை போல் இருக்கும்போது ஜெயத்தை காண்பீர்கள். Then your names written in the Lamb's book of life. உங்களுடைய பெயர் கூட ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும். What's the second character of the Lamb? ஆட்டுக்குட்டியானவரின் இரண்டாவது சுபாவம் என்ன? That's the second perfection in the Lord Jesus Christ. அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடம் காணப்பட்ட இரண்டாவது பூரணம். 1 Peter chapter 1 verse 19. முதலாம் பேதுரு முதலாம் அதிகாரம் 19ஆம் வசனம். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. But with the precious blood of Christ, as of lamb without blemish and without spot. Praise be to the name of the Lord. தேவனுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். As of a lamb without blemish and without spot. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி. It speaks about holiness in Christ. கிறிஸ்துவுக்குள்ளே காணப்பட்ட பரிசுத்தத்தை காட்டுகிறது. His birth was holy. அவருடைய பிறப்பு பரிசுத்தம். His brought up was holy. அவருடைய வளர்ப்பே பரிசுத்தமானது. His all the life what he lived on this earth was holy. அவர் இந்த உலகத்தில் ஜீவித்த நாளெல்லாம் ஜீவியமெல்லாம் பரிசுத்தமான ஜீவியம். Even when he died, they said he was the holy son of God. அவர் மரித்தபோது கூட இவர் பரிசுத்த தேவகுமாரன் என்றார்கள். Praise be to the name of the Lord. தேவனுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Second perfection in the lamb is the holiness what was found in him. ஆட்டுக்குட்டியானவரிடம் காணப்பட்ட இரண்டாவது பரிபூர்ணம் என்னவென்றால் அவருக்குள்ளே காணப்பட்ட பரிசுத்தம். He had a life without blame and spot. குற்றமில்லாத ஒரு மாசற்ற ஜீவியம் உடையவராய் இருந்தார். There was no spot in his garments. அவருடைய வஸ்திரத்தில் எந்த கரையும் இல்லை. Pharisees, Sadducees came to find fault in his life, but they could not find any fault in him.
பரிசேயர் சதுசேயர் அவரை குற்றம் கண்டுபிடிக்கும்படியாக வந்தார்கள், என்றாலும் அவரிடத்தில் எந்த குற்றத்தையும் காணவில்லை. He lived a spotless and a blameless life. அவர் குற்றமற்ற மாசற்ற ஜீவியம் செய்தார். That's the second perfection in the Lamb, the Lord Jesus Christ. ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் இருந்த இரண்டாவது பூரணம் அது. If your name is written on the Lamb's book of life, you also must have this character. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புத்தகத்தில் நம்முடைய பெயர் எழுதப்பட வேண்டும் என்றால் இந்த சுபாவம் நமக்கு இருக்க வேண்டும். Let's cry for purity every day in our lives. நம்முடைய ஜீவியத்தில் அனுதினமும் இந்த தூய்மைக்காக நாம் கதறுவோமாக. Let's cry for a crystal clear life. ஒரு பளிங்குக்கு ஒப்பான தாம்பரமான ஜீவியத்துக்காக நாம் கூப்பிடுவோமாக. Let's cry for a life without spot and blemish. மாசற்ற குற்றமில்லாத ஜீவியத்தை செய்யும்படியாக தேவனை நோக்கி அழுவோமாக. That is our calling. அதுவே நம்முடைய அழைப்பு. For such a beautiful calling, let's praise God. அப்படிப்பட்ட அழகான அழைப்புக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Amen.